என்னைய வந்து இரு சைடும் போலீஸ் நின்றுருக்காங்க, எனக்கு தெரியாது. வீட்டுக்குள்ளே பின்னாடி போய் என் பையன் எப்போவுமே படுத்துருக்கிறது பின்னாடி தான் படுத்திருப்பான். குடிசை வீட்டுக்குள்ளே தான், எனக்கு வந்து குடிசை வீடு, அதில் தான் படுத்திருந்தான். நான் முன்னாடி என் வீட்டம்மா என் பொண்ணு 2 வீட்டுக்குள்ளே முன்னாடி படுத்திருந்தோம். படுத்திருக்கையில் வந்து ஒரு இவங்க என்னமெல்லாமோ பண்ணாங்களோ எதுன்னு நமக்கு அதுவும் நான் சந்தேகத்துக்குரியதான் நான் சொல்லுறது மாதிரி நான் சொல்லக்கூடாது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. என்னை வந்து உசுப்பிட்டு சத்தம் கொடுக்காங்க. கரண்ட்டை ஆஃப் பண்ணியிருக்காங்க. கரண்ட் ஆஃப் பண்ணவும் நான் டார்ச் எடுத்து போய் அடித்து பார்க்கல. இவங்க வந்து கீழே ஒரு ஆள் மேலே போகிற ஒரு ஆள் என் வாசலில் நான் கதவை திறக்கல நிற்காங்க. நிற்கவும் என்னையா அப்படின்னு நான் யார்ட்டையும் நான் பசக்குன்னு யாருன்னு என்னென்னு கேட்க மாட்டேன். என்னையா அப்படின்னேன். நீங்கள் யார் அப்படின்னேன். அப்போ உங்களுக்கு முத்துக்குமார் வீடு இது அப்படின்னு கேட்டாங்க. முத்துக்குமார் வீடு கிடையாதா அப்படின்னு என் பாப்பா பதில் சொல்லுது. அப்போ உங்களுக்கு எத்தனை பிள்ளைன்னு கேட்காங்க. எனக்கு வந்து 3 பிள்ளைகள், 2 பொண்ணு 1 பையனும். அப்போ உங்கள் பையன் எங்கே படுத்திருக்கான் அப்படிங்காங்க. அப்போ என்ன வீட்டுக்குள்ளே என்ன படுத்திருக்கான் ஐயா அப்படின்னு என் வீட்டுக்குள்ளே தான் கூட்டிகிட்டு போகிறேன். கூட்டிகிட்டு போனதும் அங்கே போய் பார்க்க போலீஸ் தான் தூக்கி என் பையனை கிழக்க தலையுமா சாத்தி வச்சுக்கிட்டு இப்படி என் பையனுக்கு வந்து கழுத்தெல்லாம் இப்படி சாஞ்சி கிடக்கு. அப்போ என் பையன் செத்து போனானே அப்படின்னு ரத்த வெள்ளத்தில் கிடக்கான். அப்போ என் பையன் செத்து போனாம்னு நான் பதறி அப்படியே கீழே விழுந்தது தான். அதுக்கடுத்து அவனை தூக்கி எங்கள் ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து தூக்கி வெளியே கொண்டு வந்து 108 வருங்குள்ள இவன் செத்துருவான்னு நினச்சி இதே காவல்துறை அதிகாரி இவர் பாலமரன் முன்னாவுடன் இருந்து என் பிள்ளைய வந்து நம்ம வண்டியிலே தூக்கி கொண்டு போய் தென்காசி அரசு மருத்துவமனையில் வண்டி சேர்த்து இது பண்ணிவிட்டு அடுத்தால உடனடியாக என் வீட்டம்மாவும் என் பிள்ளைகளையும் கூப்பிட்டு நேராக ஐக்கிரவுண்டுக்கு நேராக மெடிக்கல் காலேஜுக்கு கொண்டு போனது. இது அங்கேயும் போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா என் பையனுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து இது பண்ணிவிட்டு நேராக என் பையனை சென்னைக்கு அழைக்கணும்ட்டு இது பண்ணிவிட்டு என் வீட்டம்மா என் பிள்ளையும் தெருவில் விட்டது மாதிரி 200 ரூபாயை கொடுத்து நைட்டு 12 மணிக்கு மேலே என் பிள்ளைகள் வந்து வீடு சேராமல் அங்கங்கே தவிச்சு அதே மாதிரி இதே ஒரு சிக்கல் இவங்களுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு நடந்திருந்தாலும் என்ன நடக்கும். இதே மாதிரி ராம்குமார் அப்பா அம்மாவும் தங்கச்சியும் நினச்சி இன்னொருத்தன் ஒரு கொலை பண்ணியிருந்தாலும் இவங்க தான் எனக்கு பதில் சொல்லணும். இப்படியெல்லாம் நடத்தி இது பண்ணிட்டு போயிட்டாங்க ஐயா. இது வேற அவன் படிக்காமனு நல்லா படிக்காமனா எல்லாரும் எனக்கு தகவல் சொல்லணும். அவனால் எந்த தப்புமே இருக்காது. இங்கே வீட்டுக்கு வந்தாலும் இங்கே வருவான், நீட்டாக வருவான், குளிப்பான், சாப்பிடுவான், இங்கே யார்ட்டையும் பேச மாட்டான். யாரும் நீங்கள் விட்டாளுக்கு கூப்பிட்டு கேட்டால் என்னன்னு அதுக்கு மட்டும் பதில் சொல்லுவானே ஒழிஞ்சு நேரம் என்ன இருக்குது தொழுவு பக்கத்தில் என்ன இருக்கிறங்க தொழுவுக்கு வருவான். கரெக்டாக 1 மணிக்குள்ளே ஆட்டோ விற்று பத்துவான், அவன் பாட்டுக்கு போவான். நைட்டு 7 மணிக்கு மேலே ஆட்டோ அடைக்க வீட்டுக்கு வர 2 தரம் வந்து குளிக்க சாப்பிட வீட்டில் படுக்க. இதுதான் அவனுக்கு உண்டு. 2 தரம் விடிய காலத்தில் வந்து பேப்பர் வாங்க போகிறது அவனுக்கு வழக்கம். வேறு எந்தமான இதுவும் அவன்கிட்ட இருக்காது. அந்த மாதிரி எண்ணமே அவன்கிட்ட இல்லை. அப்படி இருந்தால் தான் எங்கள்கிட்ட சொல்கிறோம். இல்லைன்னா தான் அவன் இப்படி பப்ளிக்கு வீட்டுக்குள்ள படிக்க மாட்டானே. எத்தனை உயிர் போனா கூட இந்த தமிழக முதலமைச்சருக்கு கடையில மது கடை வருமான வட்டி தான் வேணும்னு நினைக்கிறாங்க.